அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாளுக்கு நாள் மனித சமுதாயத்தினுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி இன்றைக்கு நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே வருகின்றது. எந்த அளவுக்கு என்றால், மனிதன் தன்னுடைய கண்களால் எதையெல்லாம் காண இயலாதோ அந்த விஷயத்தை எல்லாம் மனிதன் கண்டுபிடிக்கின்ற அந்த வஸ்து, அந்த பொருளை வைத்து அவன் காணுகின்ற அளவுக்கு இன்றைக்கு மனித சமுதாயத்துடைய தொழில்நுட்ப வளர்ச்சி இன்றைக்கு பெருகிவிட்டது. என்னதான் காண இயலாத விஷயத்தை கூட காணுகின்ற அளவுக்கும், அறிய இயலாத விஷயத்தை கூட அறிகின்ற அளவுக்கும் மனித சமுதாயத்துடைய தொழில்நுட்ப வளர்ச்சி இன்றைக்கு பெருகி இருந்தாலும், அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகின்ற அந்த ஒரு 5 விஷயத்தை மனிதன் எந்த விதத்திலும் அறிய முடியாது. என்னதான் அவன் தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் அதிகரித்து இருந்தாலும் அல்லாஹ் தஆலா கூறுகின்ற அந்த 5 விஷயத்தை எந்த காலமும் மனிதனால் கண்டுபிடிக்க இயலாது. அப்படியே அல்லாஹ் தஆலா திருமறையிலே 31 அத்தியாயத்திலே 34வது வசனம் கூறுகிறார், கியாமத் நாள் என்பது எப்போது வரும் என்பதை யாராலும் அறிய முடியாது, அல்லாஹ்வுக்கு கிடைக்கும். இரண்டாவது என்னவென்றால், ஒரு பெண்ணுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தை அது நாளைக்கு பிறக்கும் பொழுது சாலிகான பிள்ளையாக இருக்குமா அல்லது ஒரு கெட்ட பிள்ளையாக இருக்குமா என்பதனை யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்வுக்கு தெரியாது. மூன்றாவது, அல்லாஹ் இறக்கின்ற அந்த அருள்மழை என்பது எங்கே பொழியும் எங்கே பொழியாது என்பதனை மனிதனால் எந்த காலமும் சொல்ல முடியாது, அது அல்லாஹ்வால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஒரு மனிதன் நாளைக்கு என்ன சம்பாதிக்க போகின்றான், அது அவனுக்கு நஷ்டமாக இருக்குமா அல்லது லாபமாக இருக்குமா என்பது அவனுக்கு தெரியாது, அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் என்பதை அல்லாஹ் உணர்த்துகிறான். ஐந்தாவது இறுதியாக என்னவென்றால், ஒரு ஆன்மா அது எந்த இடத்திலே வஃபாத்தாகும் என்பதை அல்லாஹ் அறிவிக்கிறான்.